எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா உலகியல் ஜோதிடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மேச ராசி. அப்போ உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடத்த வந்து இந்த மேசராசி குறிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எந்த பகுதி வந்து மேசராசி குறிக்குது, இந்தியாவில் எந்த பகுதி வந்து மேசராசி குறிக்குது, உலகத்தில் எந்த பகுதிகள் வந்து மேசராசியில் குறிக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகில் ஜோதிடம் நான் போட்டதுக்குரிய காரணமே என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் ஜோதிடத்தை பற்றி யாருமே சொல்லலை. எல்லாருமே வந்து சீக்கிரட்டாக இருந்து யாருக்குமே சொல்லித்தராமல் அவங்க மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னா எல்லாருமே வந்து ஜோதிடத்தை வந்து கற்றுக்கணும், எல்லாருக்கும் எளிமையாக வந்து எல்லாமே புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் வந்து உலகியல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்த ஆசைப்பட்றேன். இந்த பகுதிகள் தெரியுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ மேசராசியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரகத்தினுடைய டைம் நடக்கும்போது நீங்கள் இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து போகலாம் அல்லது இந்த பிளேஸ்க்கு போகலாம். தமிழ்நாட்டில் இது குறிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து நீங்கள் நடைமுறையில் வந்து செக் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சில ஜாதகங்களில் பார்க்கும்போது ஒரு சில கிரகங்கள் வந்து பரிவர்த்தனையாக இருக்கும். பரிவர்த்தனை அப்படின்னா ஒரு கிரகம் வந்து வேறு இடத்துக்கு போகிறது. அப்போ நீங்கள் பிறந்தது வந்து ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க, போகிறது வந்து வேறு இடத்துக்கு போவீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசிங்கிறது இப்போ குறிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். அப்போ தனுசு ராசிலேருந்து ஒரு கிரகம் பரிவர்த்தனை சிம்ம ராசிக்கு போகுதுன்னா, சிம்ம ராசிங்கிறது குறிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேஷ். அப்போ ஒரு கோயம்புத்தூரில் பிறந்தவங்க வந்து ஆந்திராவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த கண்ட்ரிக்கு போனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், எந்த கண்ட்ரிக்கு போவீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ராசி வந்து எந்தெந்த பகுதிகளை குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன பகுதியை குறிக்குது, இந்தியாவில் என்னென்ன பகுதியை குறிக்குது, உலகத்தில் என்னென்ன பகுதிகள் குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த உலகியல் ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு ராசிகள் என்னென்ன குறிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு பாவகங்கள் வந்து எந்தெந்த துறைகளை குறிக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். உலகியல் ஜோதிடம் பற்றின பதிவு வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நான் தான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து அவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த மாவட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம் நடக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு மேசராசியில் ஒரு பிளானட் இருக்குது, அதனுடைய டைம் நடக்கும்போது நீங்கள் பிறந்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இந்த மேசராசி பற்றி பார்த்துட்ருக்கோம். மேசராசியில் தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டங்கள் வந்து இந்த உலகியல் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேலூர் மாவட்டம், மத்திய பகுதி, மேற்கு பகுதி. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய பகுதி, மேற்கு பகுதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இது குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேசராசி வேறு எதை குறிக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தருமபுரி மாவட்டத்தை வந்து குறிக்குது. தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வந்து குறிக்குது. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய பகுதியும் மேற்கு பகுதியும் குறிக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்த 3 மாவட்டங்கள் தான், வேலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இந்தியாவில் இது என்னென்ன பகுதிகள் குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீரை குறிக்குது, நேபாளத்தில் வந்து வடமேற்கு பகுதியை குறிக்குது, ஹரித்வார் அப்படிங்கிற இடத்த குறிக்குது, அடுத்து பத்ரிநாத் அப்படிங்கிற இடத்த குறிக்குது, கேதார்நாத் அப்படிங்கிற இடத்த குறிக்குது, சென்னையை குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இது எந்த பகுதியை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்தை குறிக்குது, ஃப்ரான்ஸை குறிக்குது, சுவிட்சர்லாண்டை குறிக்குது, ஜெர்மனி அப்படிங்கிற கண்ட்ரியை குறிக்குது, டென்மார்க் அப்படிங்கிற கண்ட்ரி குறிக்குது, சிரியா அப்படிங்கிற கண்ட்ரி குறிக்குது, போலாந்தில் ஒரு பகுதி, அந்த கண்ட்ரியில் அந்த தேசத்தில் ஒரு பகுதியை குறிக்குது, ஜப்பான் அப்படிங்கிற நாட்டை குறிக்குது, பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாட்டை குறிக்குது, லெபனான் அப்படிங்கிற நாட்டை குறிக்குது, இலங்கை அப்படிங்கிற நாட்டை வந்து குறிக்குது. இதை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கண்ட்ரிகள் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம், அது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியாவை ஆண்டாங்க. அதுக்கு காரணம் சொல்கிறேன் நான். அதாவது வந்து இந்த பிரிட்டிஷனுடைய ராசி வந்து இந்த கிரேட் பிரிட்டன் கண்ட்ரியினுடைய ராசி வந்து மேச ராசி, இந்தியாவுடைய ராசி வந்து மகர ராசி. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் தானே, அது மகரத்தில் போய் உச்சமடையுது. மகர ராசியினுடைய அதிபதி சனி தானே, அது மேசத்தில் போய் நீசமடையுது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் வந்து இந்தியாவை ஆண்டாங்க. ஏன் அப்படின்னா மேசராசியின் அதிபதி செவ்வாய் வந்து மகரத்தில் போய் உச்சமாகுது. அப்போ இந்தியா தான் மகரம், அப்போ இந்தியாவை வந்து ஆண்டாங்க. அடுத்து இந்தியாவுடைய பகுதி வந்து மகர ராசி, அதனுடைய அதிபதி சனி வந்து மேசத்தில் நீசமானதுனால இந்தியா வந்து உங்களுக்கு
அடிமையாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ஜாதகத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்டு பழக முடியாதுங்க. எதையும் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முற்படுங்க. இங்கே யூடியூப்பில் வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து உண்மை யாரும் சொல்கிறதில்ல. எல்லாம் வந்து படித்ததை வந்து ஒப்பிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து வெளியிடுறேன். இந்த மாதிரி தகவல்கள் வந்து யாருமே சொல்கிறதில்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.